ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தகம், அதாவது 10th தமிழ் புத்தகத்தில் வந்து 2 ஏழை குறைச்சிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 9 ஏழு இருக்குது. பட் அடுத்த அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா 2 ஏழு குறைச்சி 7 ஏழாக மாற்றிருக்காங்க. ஸோ என்னென்ன ஏழு குறைச்சிருக்காங்க, என்னென்ன பாடங்கள் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஈஸியாக அவங்க மார்க் வாங்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் பாருங்கள். இந்த வருஷ புக்கு 2024 திருத்திய பதிப்பு. இந்த பக்கம் வந்து 2025 திருத்திய பதிப்பு. இப்போ இண்டெக்ஸ் பார்ப்போம், பொருளடக்கம். இப்போ இதில் பாருங்கள், 2024 ஃபஸ்ட்டு இயல் மொழியில் வந்து அன்னை மொழியே தமிழ் சொல் வளம் இருக்குது. இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணியலன்கள், எழுத்து சொல் இருக்குது. 2025 இந்த வருஷம் வந்து புதுசாக என்ன பார்த்துக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்னை மொழி அப்படியே தான் இருக்குது. தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிறத பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்து 3வது காலக்கணிதம் கொடுத்துருக்காங்க. புயலிலே ஒரு தோணி, அடுத்து சொல். இந்த 3ஐயும் மாற்றிருக்காங்க. போனதில் எழுத்து சொல் இருக்குது, இந்த சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது இயலில் பார்த்தீங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல், அதோட அறிவியல் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஸோ கேட்கிறதா என் குரல் அது அப்படியே தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், காற்றேவா முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக பரிபாடல், மேகம், பிரம்மம், தொகாநிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 3 பண்பாடு. இந்த வருஷம் புக்கில் வந்து, அதாவது விருந்து போற்றுதும், காசி காண்டம், மலைப்படுகடம், கோபாலபுரத்து மக்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய புக்கில் வந்து விருந்து போற்றுதும் அப்படியே தான் இருக்குது, காசி காண்டம் அப்படியே தான் இருக்குது. அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் சேர்த்துருக்காங்க. கோபாலபுரத்து மக்கள் அப்படியே இருக்குது. தொகாநிலைக்கு பிறகு தொகைநிலை கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அப்படியே தான் இருக்குது. அடுத்து இயல் 4 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. இங்கே இயல் 4 வந்து கல்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம் போது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, இலக்கணம் போது கொடுத்துருக்காங்க. அடுத்து 5வது இயல் கல்வி. ஸோ 5வது இயல் தான் இங்கே கல்வி இருக்குது. இங்கே 5வது இயல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலை, அழகியல், புதுமை. ஸோ பன்முக கலைஞர், கம்பராமாயணம், பாய்ச்சல், அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள், இது வந்து 5வது இயலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, இது வந்து உங்களுக்கு தெரிய பழைய புக்கு உள்ளது. அடுத்து 6வது இயல் பார்த்தீங்கன்னா கலை, அழகியல், புதுமைகள். இங்கே நமக்கு புது புக்கில் இந்த வருஷம் வரக்கூடிய புக்கில் வந்து நாகரிகம், நாடு, சமூகம் கொடுத்துருக்காங்க. சிற்றகல் ஒளி, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், மங்கையராய் பிறப்பதற்கே, புறப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது இயல் பார்த்தீங்கன்னா அறம், தத்துவம், சிந்தனை கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியத்தில் அறம், தேம்பாவணி, அக்கறை, ராமானுசர் நாடகம், பாவகை அழகிடுதல், திருக்குறள். இப்போ அதாவது 2024 புக்கில் பார்த்தீங்கன்னா 2 இயலில் தான் திருக்குறள் இருந்துச்சு. பட் இந்த வரக்கூடிய இந்த 2025-26 புக்கில் வந்து 3 இயலில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 3வது இயல், 5வது இயல், அடுத்து 7வது இயல். போன வருஷம் புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேஜஸ் பாருங்க 230 தான் கடைசி பேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் 166 தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து 10th வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். இதே போல் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் கவர்மெண்ட்டில் வந்து அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ இந்த வருஷம் 9th முடிச்சு நெக்ஸ்ட்டு 10th போகக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.